சூப்பர். அனில் குமாரசாமி போன படத்தோட இந்த படம் ஜானர் வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. இவர் ட்ரை பண்ணது நல்லா இருந்தது. சூப்பர் ப்ரோ, வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. உண்மையாக இருக்குது, பார்க்கலாம், ஒர்த்து, ஃபேமிலியாக பார்க்கலாம். சூப்பராக நல்லா எடுத்துக்கிறாங்க. காமெடிலாம் பயங்கரமாக இருக்கணும். படத்தில் மியூசிக் சொல்லவா வேணும்ண்ணா, நல்லா தங்க. அதே மாதிரி தான் சூதுகோ மாதிரியே தான், ஃபுல்லாக காமெடி, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஜாலியாக ஒரு 2 hours வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. கார்த்தியா தான் எதிர்பார்த்த மாதிரி இது நான் படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுதுண்ணா கதை. ஹீரோயினிலாம் அதான் புது ஹீரோயினி தான், ஆனால் வந்து ஹீரோயினியோ கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினி படம் வந்து அருமையாக இருக்குது. நல்ல கார்த்திக் சார் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. ஆக்ஷனாக நல்லா இருக்குது, எல்லாமே ஃபைட்டு எல்லாமே நல்லா இருக்குது. ஃபேமிலியோட வந்தால் சூப்பராக பார்க்கலாம் படம். சூப்பராக இருக்குது. ஆனால் ஹீரோ கார்த்திக் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் நல்லா ஆக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. பிஜிஎம் நல்லா இருக்குது. படம் சத்தியமாக சூப்பராக இருக்குது. அச்சிக்க முடியாது படம், அந்த மாரி இருக்குது. நல்ல டேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் படம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நல்ல ஒரு படம். அதோட மேலே தான் இருக்குது. நல்லா பார்க்கலாம், படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா, பாட்டெல்லாம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். 2 முன்னாடி கூட பார்க்கலாம். அந்த டான்ஸ் நல்லா இருந்துச்சுண்ணா. ஹீரோயின் வேறு லெவல் மாஸ் பண்ணிட்டாங்க. டான்ஸு எப்படி எக்ஸ்பெக்டே பண்ணல அந்த மாதிரி பண்ணுவாங்க டான்ஸ். அவங்க நல்லா சூப்பராக பண்ணாங்க டான்ஸ். அவங்க ஆக்ஷன் சீன் ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு. நல்லா பார்க்கலாம் ஃபைட் சீனு. வாத்தியார் சாவர அன்னைக்கே வந்து கார்த்தி பிறக்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங் இன்ட்ரீகிங்காக இருந்தது. ஸ்டார்டிங் ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருந்தது, டிஃப்ரெண்ட் ஸ்டோரி மாதிரி. ஆனால் போக போக கொஞ்சம் ஜப்பானோட ஷேடு தெரிஞ்சுது. கொஞ்சம் அந்த இது மாதிரி அந்த கீர்த்தி ஷெட்டி வந்துட்டு அதுக்கப்புறம் ஜப்பான் அப்டக்ஷன் சீன்லாம் இருந்தது. ஒரு இதாக தான் இருந்தது. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. திடீர்னு ப்ரீபான் பண்ணிட்டாங்க டேட்டை. முன்னாடி வர வேண்டிய படம் திடீர்னு ப்ரீபான் பண்ணிட்டாங்க. யாருன்னா கார்த்திக் போலீஸ் எம்ஜிஆர் அந்த இது அது வந்து ஒரு கேரக்டரைசேஷன் தானா. இது வந்து கார்த்திக் வந்து போலீஸா நடிச்சு, இது ஆல்ரெடி அவர் நடிச்சிருக்காரு. சர்தார்ல நடிச்சாரு, அதுக்கடுத்து சிறுத்தையில நடிச்சிருக்காரு. ஸோ அது டிஃப்ரெண்ட் கெட்டப் மாதிரி இந்த மிலிட்ரிக்காரங்களுக்காக இதுல போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் இருக்கும். ரொம்ப பிளாண்டா தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங் கொஞ்சம் ஃபன்னியா இருந்தது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா கீர்த்தி ஷெட்டி அப்டேட் பண்றது அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஸோ க்ளூலெஸ்ஸா தான் இருக்கு இது வரைக்கும் ட்ரெய்லர். அது அப்படிதான் இருக்கணும். படம் ரீமேக் ஏற்ற மாதிரி இருக்குதா படம்? எம்ஜிஆரோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும், ஆனால் இந்த டைம்ல வந்து நீங்க சிவாஜி எம்ஜிஆர் வந்து நடிச்சிருந்தாலே கிரிஞ்சுன்னு சொல்றது தான் இந்த டைம்ல இதுவாகவே இருக்கும். இப்போ சிவாஜி மாதிரி ஒருத்தர் பிக் ஸ்கிரீன்ல நடிக்கிறாருன்னா அதை பத்தி கிரிஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க. காந்தா பத்தி எத்தனை பேர் வந்து ரொம்ப கிரிஞ்சா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட ரெஃபரன்ஸை வச்சு இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருந்தா டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படியே எடுத்து வச்சிருந்தாங்கன்னா ஒர்க் ஆகாதுன்னு தான். ராஜ்கிரண் எப்பயுமே வந்து இந்த பாஸ்ட் என்னதான் வயசானாலும் இட்லி கடையா இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடியா இருக்கட்டும், பாஸ்ட் ப்ரெசென்ட்ங்கிற கேரக்டரைசேஷனை பெர்ஃபெக்டா பண்ற ஆளு. ஸோ அதனால ஐ திங்க் ஸோ ராஜ்கிரண் கேரக்டர் வில் ஒர்க். சூதுகவும் காதலும் கடந்து போகும் எடுத்திருக்கவரு. அவரோட படங்கிறதுனாலதான் டெய்லர் ஒரு மாதிரி இருந்தாலும் நம்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஏன்னா சூதுகவும் காதலும் கடந்து கக்கக்க போங்கிறது எனக்கு ரொம்ப ஃபேவரட் மூவி. அது சூதுகவும்லாம் சின்ன வயசுல ஒரு பீக் கோர் மெமரிங்கிற மாதிரி. ரஜினி நயன்தாராவோட நடிக்கிறது, ரஜினி இவரோட நடிக்கிறாரு, அதுவே ஒர்க் அவுட் ஆகுது. ஐ திங்க் கார்த்திக் கீர்த்தி ஷெட்டி அவ்வளோ ஆக்வர்டா தெரியல. இப்ப பாலையா வந்து காஜல் அகர்வாலோட நடிச்சாங்கல்ல கேசரியில, அந்த அளவுக்கு ஆக்வர்டா தெரியல. ஆனா ஸ்டோரி லைன் டிஃப்ரெண்டா இருந்தது. தலைவர் வாத்தியார் இறந்த அன்னைக்கே இவர் பிறந்தாரு அப்படிங்கிறது. மறுஜென்மம் தான் இவர். ஏன்னா காலில் மச்சம் இருக்கும் வாத்தியாருக்குங்கிறது, எம்ஜிஆருக்கு காலில் மச்சம் இருக்குங்கிறதெல்லாம் அப்ப இருந்த ரூமரு. ஸோ அதெல்லாம் கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு அப்படியே ஃபன்னியா எடுத்துட்டு போனாங்கன்னா எம்ஜிஆரா வளர்க்குறாரு. ஆனால் அவர் ஒரு போட்டோ ஒட்டுவாரு. இவர் எம்ஜிஆர் போட்டோ வச்சிருப்பாரு. ஆனால் அவர் நம்பி இது இவரோட போட்டோ எடுத்துட்டு வந்து ஒட்டுவாரு. ஒரு பேர் என்ன, வில்லன் நம்பியார், அவரோட போட்டோ எடுத்துட்டு வந்து அவர் ஒட்டுவாரு. அந்த சீன்லாம் காமிச்சு அதான் அடுத்த சீனே சொல்லுவாரு, இவர் எம்ஜிஆர் இல்லப்பா இவர் வேற அப்படின்வாங்க. அவர் அப்புறம் நடிக்கிறதுக்காக அந்த இந்த வெஜிபிலிட்டி கஷ்டம் அதெல்லாம் ஃபன்னி எலமெண்ட்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு சூதுகவும் கக்ககப்போங்கிறது ரெண்டுமே ஒரு அமேசிங் சினிமோட்டோகிராஃபி இந்த மூவி. ஸோ ஐ திங்க் திஸ் ஃபிலிம் மைட் ஒர்க் ஜஸ்ட் பை சீயிங். இது ராஜ்கிரண் இருக்கார்ல, அவர் வந்து எப்படின்னா வந்து எம்ஜிஆரோட தீவிர ஃபேனு. ஸோ வந்து அவர் எம்ஜிஆருக்கு ஒன்று உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது அவரை நேரில் தான் பார்க்க முடியல, நம்ம வந்து அட்லீஸ்ட் வந்து சினிமா தேட்டரில் பார்ப்போம்னு சொல்லிட்டு படத்துக்கு போகிறாரு. ஸோ திடீர்னு பார்த்தா 3:30 மணிக்கு வந்து எம்ஜிஆர் இறந்துட்டாரு. ஸோ வந்து அவர் வந்து ஒரு மாதிரி வெக்ஸாக வர்றாரு. ஸோ அப்போ வந்து கார்த்தி வந்து அதே 3:30 மணிக்கு பிறக்கிறாரு. ஸோ வந்து அவருக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ், ஓ எம்ஜிஆர் தான் நம்ம ரூபத்தில் வந்து அப்படியே பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பினஸ். ஸோ வந்து அவர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு எம்ஜிஆர் ஃபேனாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு வளர்க்குறாரு. பட் ட்விஸ்ட் என்னன்னா அவர் நம்பியார் ஃபேன். பாபாதேர் படம் வந்து அனைவரும் பார்க்கக்கூடிய படமா? ஆமாண்ணா. இந்த மாதிரி சில்ட்ரன்ஸுக்கு அண்டு கிட்ஸு கொஞ்சம் பெரியவங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய. இது கொஞ்சம் காமெடியாக தானே, குடும்பத்தோட வந்து பார்க்கக்கூடிய படம். இது கொஞ்சம் காமெடியாக தானே போகுது. மற்ற படத்துக்கு இந்த படத்துக்கு வித்தியாசம்
கார்த்தி படத்துல? மற்ற படத்துக்கும் இந்த படத்துக்கும்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் போதுண்ணா, கொஞ்சம் காமெடி அதிகமாகவே இருக்கு. காமெடியா போது கார்த்தியும் காமெடியா நடிச்சிருக்கு. ஆமாம். கீர்த்தி செட்டி கார்த்தி இவங்க 2 பேரோட பேர் எப்படி? நல்லா தானே இருக்கு. அந்த ஒரு டிஃப்ரெண்ட் காம்போவா இருக்கு, கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஓகே, நீங்க ஏதாவது ஒரு சீன் மட்டும் சொல்லுங்க. ஏன்னா ஒரு சீனா, ஸோ வந்து அவர் காலில் மச்சம் இருக்கிறத பார்க்கும்போது வந்து இவர் ராஜ்கிரண் வந்து இவர் எம்ஜிஆர் ஃபேன் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா. படம் எப்படி இருக்கு? தி பெஸ்ட் படம் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கும் சரி, எடிட்டிங்கும் சரி, மியூசிக்கும் சரி, சீன் பை சீன் எவ்ரிதிங் மாஸ். லவ் சீன்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுது. அப்புறம் கார்த்தியும் கீர்த்தி செட்டி ஆனா ரொம்ப சின்னவங்க, அவங்க ரொம்ப பெரியவங்க. ரஜினி நயன்தாராவோட நடிக்கிறது, ரஜினி இவரோட நடிக்கிறாரு, அதுவே ஒர்க் அவுட் ஆகுது. ஐ திங்க் கார்த்தி கீர்த்தி செட்டி அவ்வளோ ஆக்வர்டா தெரியல. இப்ப பாலையா வந்து காஜல் அகர்வாலோட நடிச்சாங்கல்ல கேசரியில, அந்த அளவுக்கு ஆக்வர்டா தெரியல. ஆனா இட்ஸ் ஒர்க்கிங்கிற மாதிரி. அப்புறம் ஸ்னீக் பீக் பார்த்தேன். அது வரைக்கும் பார்த்ததுல பேஸ் ஸ்டோரி லைன் டிஃப்ரெண்டா இருந்தது. தலைவர் வாத்தியார் இறந்த அன்னைக்கே இவர் பிறந்தாரு அப்படிங்கிறது. மறுஜென்மம் தான் இவர். ஏன்னா காலில் மச்சம் இருக்கும் வாத்தியாருக்குங்கிற, எம்ஜிஆருக்கு காலில் மச்சம் இருக்குங்கிறதெல்லாம் அப்ப இருந்த ரூமரு. ஸோ அதெல்லாம் கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு அப்படியே ஃபன்னியா எடுத்துட்டு போனாங்கன்னா எம்ஜிஆரா வளர்க்குறாரு. ஆனா அவர் ஒரு போட்டோ ஒட்டுவாரு. இவர் எம்ஜிஆர் போட்டோ வச்சிருப்பாரு, ஆனா அவர் நம்பி இது இவரோட போட்டோ எடுத்துட்டு வந்து ஒட்டுவாரு. அவர் பேர் என்ன, வில்லன் நம்பியார், அவரோட போட்டோ எடுத்துட்டு வந்து அவர் ஒட்டுவாரு. அந்த சீன்லாம் காமிச்சு அதான் அடுத்த சீனே சொல்லுவாரு, இவர் எம்ஜிஆர் இல்லப்பா இவர் வேற அப்படின்வாங்க. அவர் அப்புறம் நடிக்கிறதுக்காக இந்த விசிபிலிட்டி கஷ்டம், அதெல்லாம் ஃபன்னி எலமெண்ட்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு சூதுகவும் கக்ககப்போங்கிறது ரெண்டுமே ஒரு அமேசிங் சினிமோட்டோகிராஃபி இந்த மூவி. அது என்னதான் வயசானாலும் இட்லி கடையா இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடியா இருக்கட்டும், பாஸ்ட் ப்ரெசென்ட்டுங்கிற கேரக்டரைசேஷனை பர்ஃபெக்டா பண்றாரு. ஸோ அதனால ஐ திங்க் ஸோ ராஜ்கிரண் கேரக்டர் வில் ஒர்க். யார் நடிச்சிருக்காங்க? கீர்த்தி செட்டியா அவங்கள பார்த்தேன். கார்த்தி அவர் இருக்காரு, ராஜ்குமார் அவங்க இருக்காங்க. அப்புறம் இந்த பொலிட்டீஷியன் கேரக்டர்ல ஒரு ஆக்டர் எப்பயுமே இது பண்ணுவார், அவர் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நோட்டிசபிள் நேமா இருந்துச்சு. இது மட்டும் தான். சூதுகவும் காதலும் கடந்து போகும் எடுத்திருக்கவரு. அவரோட படம்ங்கிறதுனாலதான் டெய்லர் ஒரு மாதிரி இருந்தாலும் நம்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஏன்னா சூதுகவும் காதலும் கடந்து கக்ககப்போங்கிறது எனக்கு ரொம்ப ஃபேவரட் மூவி. அது சூதுகவும்லாம் சின்ன வயசுல ஒரு பீக் கோர் மெமரிங்கிற மாதிரி. அதனாலதான் படத்தை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பொங்கலுங்கிறது லிட்டரலா எந்த படம் விட்டாலும் பொங்கல்ல கம்பல்சரி கிரௌட் புல் பண்ணிடும். ஆனா எல்லாருமே வீட்டுல இருக்கட்டும். ஸோ ஐ திங்க் திஸ் ஃபிலிம் மைட் ஒர்க் ஜஸ்ட் பை சீயிங். ஜனநாயகம் படம் வரல, இந்த படம் வந்துச்சு இல்லையா? ஸோ இது மிகப்பெரிய வெற்றி படமா வருமா? ஐ திங்க் ஜனநாயகனோட கிரௌட் இதுக்கு அட்ராக்ட் ஆகாது. ஏன்னா ஜனநாயகனுங்கிறது அது விஜய் சாரோட லாஸ்ட் மூவிங்கிறதுனால அது ஒரு ஃபேன் பேஸுங்கிறது, அது ஒரு கல்ட். தளபதி சாருக்கு இருக்கிறதோ தலை சாருக்கு இருக்கிறதோ. ஸோ ஐ திங்க் ஜனபதியோட க்ரௌடை புல் பண்ணது வந்து பராசக்தியா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் இந்த படத்தை விட.